டிம்மி தனது சமையலறையில் இருந்தான். மேஜையில் புதிதாகச் சுட்ட சாக்லேட் சிப் குக்கிகளால் நிரப்பப்பட்ட ஒரு தட்டு. அவன் ஒரு குக்கியை எடுக்கச் சென்றான். ஆனால் அடடா, தட்டில் ஒரு குக்கி காணாமல் போனதை கவனிக்கிறான். டிம்மி குழப்பமடைந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே ஒரு சிறிய பச்சை நிற மினி மான்ஸ்டர் ஓடிச் செல்வதை காண்கிறான். அதன் கையில் காணாமல் போன குக்கி. டிம்மி சிரிக்கிறான். டிம்மி மினி மான்ஸ்டரை துரத்தினான். மினி மான்ஸ்டர் சமையலறையைச் சுற்றிலும் மேஜைகளின் கீழேயும் நாற்காலிகளுக்கு பின்னாலேயும் வேகமாக ஓடியது. டிம்மி அதை ஜாலியாக பின்தொடர்ந்தான். மினி மான்ஸ்டர் ஒரு பெரிய வெற்றிடமான குக்கி ஜாடியின் உள்ளே குதித்து ஒளிந்து கொண்டது. டிம்மி குக்கி ஜாடியின் அருகே வந்து சிரிக்கிறான். டிம்மி குக்கி ஜாடியை திறந்து மினி மான்ஸ்டரை பார்த்தான். மினி மான்ஸ்டர் குக்கியை கடித்து கொண்டிருந்தது. டிம்மி சிரிக்கிறான். டிம்மி குக்கி ஜாடியிலிருந்து மினி மான்ஸ்டரை வெளியே எடுத்தான். மினி மான்ஸ்டர் அவனிடம் மன்னிப்பு கேட்பது போல் தெரிகிறது. டிம்மி ஒரு குக்கியை எடுத்து மினி மான்ஸ்டருடன் பகிர்ந்து கொண்டான். இருவரும் சந்தோஷமாக குக்கியை ரசித்தார்கள். சேர்ந்து சிரித்தார்கள். டிம்மியும் மினி மான்ஸ்டரும் நண்பர்களாக மாறி குக்கி ஜாடியின் அருகே உட்கார்ந்து மற்ற குக்கிகளை மகிழ்ச்சியாக சுவைத்துக் கொண்டிருந்தார்கள்.